எங்க ஒர்க் பண்ற? ஒரு கடையில மெக்கானிக்கா வேலை பார்க்க. மெக்கானிக்கா? மெக்கானிக் வேலையா பார்க்க? நீ எங்க ஒர்க் பண்ற? டிவிஎஸ் கம்பெனில மெக்கானிக்கா இருக்கேன். டிவிஎஸ் கம்பெனில மெக்கானிக்கா இருக்கியா? பரவாயில்லையே, அவ்வளவு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றீங்க. அண்ணா நான் ட்ரெஸ் எடுக்க போறேன், எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும். ட்ரெஸ் எடுக்க 1000 ரூபா வேணுமா? அண்ணா அதெல்லாம் பிராண்டட் ஷர்ட்ண்ணே, அதை பத்திலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. திருப்பூர் துணி கம்பெனில வேலை பார்க்குறேன், நமக்கு தான் தெரியும். நம்மளோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் டேக் ஒட்டி அதை பிராண்டுன்னு சொல்லி நம்மகிட்டே விற்காங்க. அதையும் நம்ம பிராண்டு அப்படின்னு சொல்லி நம்பி வாங்கி ஏமாந்துக்கிட்டு இருக்கோங்க. அதை நினைச்சாதான் சிரிப்பா வருது. இதுல மிகப்பெரிய ஒரு கால கொடுமை இருக்கு. ரோட்டு கடையில 5 ரூபாக்கும் 10 ரூபாக்கும் மணிக்கணக்கில் நின்று பேரம் பேசி அவங்க கிட்ட இருந்து குறைச்சு வாங்கிட்டு வருவாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்கு போவாங்க, அது பிராண்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. அங்க 1 ரூபா கூட குறைக்க மாட்டான். பில்லுல 1 ரூபா குறைஞ்சிச்சுனாலும் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நிற்பான். அப்படிப்பட்ட கடையில அப்படியே பைசா கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லாம வந்துருவாங்க. வீட்டுல ஒரு பிளம்பிங் வேலையோ கொத்தனார் வேலையோ இருந்துச்சுன்னா லோக்கலா ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணா அவங்க கிட்ட எவ்வளவு கம்மியா சம்பளம் குறைக்க முடியுமோ மணிக்கணக்கில் வாதாடி அவங்ககிட்ட சம்பளத்தை கம்மியா குறைப்பாங்க. ஆனா ஒரு பெரிய கம்பெனில இருந்து வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி வாங்குறவங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லாம அப்படியே பைசாவை கொடுத்துருவாங்க.